2014 ரிலீஸ் ஆன அஸ் தி காட்ஸ் வில் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஜாப்பனீஸ் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் இங்கிலீஷ்லயோ தமிழ் டப்பிங்லயோ அவைலபிளா இல்ல, ஒன்லி ஜாப்பனீஸ் மொழியில மட்டும் தான் இருக்கு. இந்த படத்தை ரிவ்யூ பண்ண சொல்லி உங்கள நிறைய பேர் திரும்ப கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு தான் இந்த படத்தை பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைச்சது. இந்த படத்தோட ஒன் லைனர் இல்ல கான்செப்ட் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்கூல் பையனா இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோ என்னடா வாழ்க்கை இது, வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதே அப்படின்னு வாழ்க்கையவே வெறுத்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படி இருக்கிற அவனை கடவுள் ஒரு கேமுக்கு அனுப்பி வைக்கிறாப்ல. அப்படி அது என்ன கேம், அதுல விளையாண்டா என்ன ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஸ்கூல்ல படிக்கிற நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. எல்லா பசங்க மாதிரியே இவனும் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருக்கான். ஆனா பயபுள்ள சந்தோஷமா எல்லாம் போலங்க. ஏன்டா போறோம்னு புலம்பிக்கிட்டே போறான். கடவுளே என்ன எதுக்காக படைச்ச, என்னோட இந்த வாழ்க்கையே ரொம்ப போரிங்கா இருக்கேன்னு சொல்லி புலம்பிட்டே போறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணா என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலங்க. கண்ணை முழிச்சு பாக்குறான். அவன் அவனோட கிளாஸ் ரூமுக்குள்ள இருக்கான். அவனுக்கு முன்னாடி அவன் கிளாஸ்ல இருந்த பாதி பேரு தலையே இல்லாம முண்டமா செத்து போய் கீழே கிடக்கானுங்க. இத பார்த்த ஹீரோ இப்பதாங்க சுயநினைவுக்கே வரான். அவனுக்கு பக்கத்திலேயே அவனோட ஃப்ரெண்டு ஒரு கண்ணாடிக்காரனும் நிக்கிறான். அவன் நம்ம ஹீரோ கிட்ட அசையாத, அசஞ்சா மவனே செத்துடுவா நீ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்போ இவனோட கிளாஸ் ரூம் முன்னாடி இருக்கிற டேபிள் மேல ஒரு பொம்மை இருக்குங்க. நம்ம வீட்டு முன்னாடி இந்த திருஷ்டிக்காக ஒரு பூசணிக்காயில பூத மாதிரி வரைஞ்சு தொங்க விடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு பொம்மை தாங்க இப்போ அங்க இருக்கு. அந்த பொம்மை பேரு ஏதோ தர்மசங்கான்னு சொல்றாங்க. அது பின்னாடி திரும்பி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி அது சொல்லி முடிச்சிட்டு முன்னாடி திரும்பும் போது யாரும் அசையக்கூடாதான். அதான் கேமா. அதாங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட விளையாண்டுட்டு இருப்போம் பாத்தீங்களா, அப்போ ஒருத்தன் திரும்பி நம்பர் என்னவா எண்ணி முடிச்சதும் அவன் திரும்பும் போது யாரும் அசையக்கூடாது. அப்படி அசைஞ்சா அவங்க அவுட்னு விளையாடுவோம். ஞாபகம் இருக்கா? அதே மாதிரியான ஒரு கேம் தாங்க இதுவும். ஆனா என்ன ஒரு சேஞ்சுனா, அப்படி அந்த பொம்மை திரும்பும் போது எவனாசு அசைஞ்சா தலை வெடிச்சு செத்துருவான். அப்படிதான் இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற பாதி பேர் செத்து கீழே இருக்கானுங்க. இங்க இருந்து எவனாலுமே தப்பிக்க முடியாது. ஓடுறவையெல்லாம் தலை செருத்து செத்துக்கிட்டே இருக்கான். ஆனா ரொம்பவே வித்தியாசமா இவங்க தலை வெடிச்சு ரத்தத்தோட சேர்ந்து சின்ன சின்ன சிவப்பு கலர் கோழி குண்டாவும் வந்துகிட்டே இருக்கு. இப்படி இந்த கிளாஸ் ரூமே ரண கொடூரமா இருக்கு. சுத்தி ஒரே ரத்தம், கீழே தலையே இல்லாம கிடக்கிற முண்டம். இப்படி இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ செமையா பயப்படுறான். கடவுள் கிட்ட, கடவுளே இதுக்கு என்ன பழைய வாழ்க்கையே பரவாயில்லையே, என் பழைய வாழ்க்கை போரா இருந்தா கூட அட்லீஸ்ட் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், எனக்கு அந்த வாழ்க்கையவே திரும்ப கொடுன்னு வேண்டாம். இப்போ மறுபடியும் அந்த பொம்மை திரும்பி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு. அங்க மிச்சம் உயிரோட இருக்கிற எல்லாருமே கத்தி கதறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த கண்ணாடிக்கார ஒருத்தர் இருந்தா பாத்தீங்களா, அவன் தாங்க இந்த கேமை பத்தி எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்றான். எல்லாரையும் கொஞ்சம் கத்தாம இருங்க, நம்ம எப்படி இங்க வந்து மாட்டணும்னு தெரியல, ஆனா நம்ம இந்த விளையாட்டை முடிக்காம இங்க இருந்து வெளியே போக முடியாது. இத முடிக்கிறதுக்கு நம்ம அந்த பொம்மைக்கு பின்னாடி இருக்கிற அந்த பட்டனை அமுக்கியே ஆகணும்னு சொல்றான். இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற ஒரு ஆர்வ கோளாறு வேகமா அந்த பொம்மைக்கு பக்கத்துல ஓட, அந்த நேரமா கரெக்டா அந்த பொம்மை திரும்பி பார்க்க அவன் அங்கேயே தலை வெடிச்சு செத்தே போறான். இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க, நம்ம எப்படியாச்சும் அந்த பட்டனை அமுக்கியே ஆகணும், பொறுமையா ஒவ்வொரு ஆளா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோ ஒன்ன கவனிக்கிறான். நம்மால பொறுமையா எல்லாம் பண்ண முடியாது. அங்க பாரு, அந்த பொம்மைக்கு பின்னாடி டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த டைம் முடியறதுக்குள்ள நம்ம அந்த பட்டனை அமுக்கியே ஆகணும்னு. அப்படி இல்லைனா எல்லாருமே கண்டிப்பா செத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதாங்க அங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் அந்த பொம்மை மேல இருக்கிற அந்த டைமரையே பார்க்க தோணுதுங்க. எல்லாரும் பாக்குறாங்க. அந்த டைம் முடியறதுக்குள்ள இந்த கேம் அவங்க விளையாண்டாகணும். அந்த பொம்மைக்கு பின்னாடி இருக்கிற அந்த பட்டனை அமுக்கி ஆகணும். அந்த பொம்மையை அவங்க சேலக்க செஞ்சாகணும். அப்படி இல்லாம இப்படியே நின்னுகிட்டே இருந்தா என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு நின்னுகிட்டே இருந்தேன்னா டைமிங் முடிஞ்சு பாம்பு அடிக்கிறமா வெடிச்சு எல்லாரும் செத்து போயிடுவாங்க. சோ உடனே ஒவ்வொருத்தனா பக்கத்துல ஓடுறாங்க. ஆனா ஒரு பயலாலையும் அந்த பட்டனை தொட கூட முடியலங்க. சர மாரியா அம்புட்டு பயலுமே வரிசையா தலை வெடிச்சு செத்துக்கிட்டே இருக்கானுங்க. இப்போ இந்த கிளாஸ்லயே மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட் அந்த கண்ணாடிக்காரன் மட்டும்தான். அங்க அந்த பொம்மையோட டைமும் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. நம்ம ஹீரோ சத்தியமா இனிமே நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துறான். அப்போ அந்த கண்ணாடிக்காரன் நம்ம ஹீரோ கிட்ட, மச்சான் நான் குனிறேன், நீ என் மேல காலை வச்சு அப்படியே தாவி டக்குன்னு அந்த பட்டனை அமுக்கிடுன்னு சொல்றான். நம்ம ஹீரோக்கு நம்பிக்கை இல்ல, இருந்தாலுமே வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் அதே மாதிரியே அவன் சொன்ன மாதிரியே அவன் மேல காலை வச்சு அப்படியே சூப்பர்மேன் மாதிரி பறந்து போய் அந்த பட்டனை அமுக்குறாங்க. கரெக்டா அந்த டைமிங் முடியறதுக்குள்ள அமுக்கிடுறான். அந்த பொம்மையோட கேம் ஓவர் அப்படின்னு அந்த பொம்மையே கத்துது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த கண்ணாடிக்காரன், மச்சான் நம்ம சாதிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாக்குறான். உடனே அவனோட தலையும் வெடிச்சு அங்கேயே அந்த பையன் செத்து போறான். என்னன்னு பார்த்தா அந்த பட்டனை யாரு அமுக்குறாங்களோ அவங்க மட்டும் தான் கடைசியில உயிரோட இருப்பாங்க போல. அப்படி பார்த்தா அந்த பட்டனை அமுக்குனது யாரு, நம்ம ஹீரோ தான். அதனால இப்போ இவன் மட்டும் தாங்க இந்த கிளாஸ் ரூம்ல உயிரோட இருக்கான். ஹீரோ அப்படியே முழிக்கிறான். அவனுக்கு நம்ம எப்படி இங்க வந்தோம்னு எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்படியே அவன் என்னதுன்னு யோசிச்சுட்டு பாக்குற அதே சமயத்துல நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த பையன் அதாங்க நம்ம ஹீரோ. இவனை பத்தி சொல்லணும்னா இவனோட வேலையே எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதாங்க. அப்படி வீட்டுல வெட்டியா உட்காந்து டிவில வீடியோ கேம் விளையாண்டுகிட்டே பொழுத போக்கிக்கிட்டே இருக்கான். அப்ப அவனோட அம்மா, ஏன்டா இப்படி இருக்க, சும்மாவே இருக்கிறதுக்கு ஸ்கூலுக்காச்சும் போடான்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனா இவன் அவங்க சொல்றத காது கொடுத்து கூட கேட்காம கேம் விளையாண்டுகிட்டே, சரி கத்தாத, ஸ்கூலுக்கு போய் தொலைற, அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்
இப்போ அப்படியே புலம்பிக்கிட்டே நடந்து வந்துகிட்டே இருக்கான். கூடவே அவனோட ஃப்ரெண்டு அந்த கண்ணாடிக்காரனோட நடந்து வரான். இப்படி இவங்க போய்கிட்டு இருக்கும்போது இங்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவ தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். அவளை பார்த்ததும் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட அவகிட்ட ஏதோ இருக்கு மச்சான், அவளை பார்த்தா மட்டும் எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ தோணுதுரா அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டே நடந்து ஸ்கூலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க ஒருத்தன் ஒரு பரட்ட தலையனை காமிக்கிறாங்க. தண்ணி ஆளா நின்னு ஒரு 5 பேரை அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் யாருன்னு பார்த்தா அவன் தான் இந்த ஸ்கூல்லயே பெரிய டான்னு சொல்லிக்கிறாங்க. அவனை நம்ம படத்தோட வில்லனே வச்சுப்போம். இவனுக்கு வேற வேலையே இல்ல, எப்பா பாரு எவனையாச்சும் போட்டு அடிக்க வேண்டியதாங்க. நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வரதே பெரிய விஷயம். அதுவுமே அவன் அம்மா கழுவி ஊத்துனாதான் வேற வழி இல்லாம இங்க வந்திருக்கான். இப்படி வந்து அப்படி வேற என்ன பண்ணிட போறான்? அங்க வாத்தியாரு பாடம் நடத்த நம்ம ஆளு அவன் பேசிக்கிட்டே பக்கத்துல இருக்கவங்க படிப்பையும் கெடுப்பான். அப்படி இல்லையா நீ வாட்டுக்க பாடம் நடத்து, நான் வாட்டுக்க தூங்கிட்டு இருக்கேன்னு தூங்கிடுவான். அந்த வாத்தியும் சும்மா இல்லாம தூங்குற நம்ம ஹீரோவை எழுப்பி தூங்குறியாக்கன்னா சரி தூங்குன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறாப்ல. அப்பதாங்க அந்த வாத்தியோட தலை வெடிச்சு அந்த தர்மசங்கா அப்படின்னு ஒரு பொம்மை, தலையாட்டி பொம்மை மாதிரி இந்த கிளாஸ் ரூமுக்குள்ள வருது. அதுக்கப்புறம் தாங்க இவ்வளவு கன்றாவியும் இவ்வளவு கொடூரமும் நடந்து முடிக்குது. இப்போ மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோ மட்டும்தான். அந்த தர்மசங்கா பொம்மை ஹீரோ கிட்ட நீ ஒரு எலி, உன்னை தேடி ஒரு பூனை வந்துட்டு இருக்குன்னு ஏதோ புதிர் போட்டுட்டு சொல்லிட்டு போயிடுது. உடனே இந்த கிளாஸ் ரூம் கதவை திறந்துகிட்டு நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோ மட்டும் தான் உசுரோட இருக்கான்னு பார்த்தா ஹீரோயின் அந்த பக்கம் ஒரு கிளாஸ் ரூம்ல இருந்து அவ மட்டும் தப்பிச்சு வந்திருக்கா போல. 2 பேரும் ஒரே ஸ்கூல் தாங்க, ஆனா பக்கத்து கிளாஸ்ல இருந்து தான் இவ ஓடி வரா. ஹீரோவை பார்த்து நீயாச்சும் உயிரோட இருக்கியேன்னு அழுகுறா. ஹீரோ அவகிட்ட மத்தவங்க எங்க, உன் கிளாஸ்ல இருந்தவங்க எல்லாரும் எங்கன்னு கேட்க அவ உங்களுக்கு இங்க என்ன ஆச்சோ அதேதான் அங்கேயும் சொல்றா. அங்கேயும் ஒரு தர்மசங்கா பொம்மை இருந்திருக்கு. அது பட்டனை தான் நம்ம ஹீரோயின் அமுக்கி இருக்கா. அவ மட்டும் உசுரோட வந்திருக்கா. மத்த எல்லாருமே தலை வெடிச்சு செத்துட்டாங்க. அப்படி கூட இருந்த எல்லாரும் செத்து போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி அழுகுறா. ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அழுகாத, நம்ம போலீஸுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லி அவன் போனை எடுத்து போலீஸுக்கு கால் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அந்த போன்ல இப்போ சுத்தமா டவரே இல்லங்க. மறுபடியும் அந்த பொம்மை இவங்க கிட்ட வந்து நீங்க ஒரு எலி, உங்களை தேடி ஒரு பூனை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுதுங்க. இவங்க 2 பேருக்குமே அது எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு ஒரு மண்ணும் புரியல, சுத்தமா புரியல. உடனே அவங்க இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போயிடலாம்னு வெளியே போக பாக்குறாங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல வெளியே போக இருக்கிற எல்லா கதவுகளுமே மூடி இருக்குங்க. அதோட எல்லா கிளாஸ்லயுமே செத்து பணமா கிடக்குறானுங்க. வெளியே போக எந்த கதையும் திறக்க முடியல. ஆனா அங்க இருக்கிற ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட் அதோட கதவு மட்டும் ஓபன் ஆகுது. அதை திறந்து இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. உடனே அந்த கதவும் தானா க்ளோஸ் ஆயிடுதுங்க. உள்ள ஏற்கனவே இவங்க ஸ்கூல்ல இருக்கிற ஒரு சில பசங்களும் பொண்ணுங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி உயிரோட இருக்காங்க அப்படின்னு பார்த்தா எல்லா கிளாஸ் ரூமே அந்த பட்டன் அமைக்கி உசுரோட இருந்திருப்பாங்க. பாத்தீங்களா, ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒருத்தன் அப்படி ஆளுகள் எல்லாம் சேர்ந்து இங்க வந்திருக்காங்க. இப்போ ஒரு டோர்னமெண்ட் நடக்கிற மாதிரி இருந்தா முதல் கேம்ல ஜெயிச்சவங்க அடுத்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண விடுவாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல்ல யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ அவங்கள இப்ப 2வது லெவல் கேம்ல இந்த பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்குள்ள ஏதோ ஒன்னு வச்சு விளையாட போறாங்க போல. அதுக்காக தான் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில பேர் எலியோட ட்ரெஸ் எல்லாம் அது பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா எலி மாதிரியே இருக்கு. ஒரு யூனிஃபார்ம் போட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ இங்க என்ன நடக்குது, எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு கேக்குறான். ஆனா இவன மாதிரியே அங்க இருக்கிற யாருக்குமே எதுவுமே தெரியல. அங்க கீழே தரையில வேற என்னமோ எழுதி இருக்கு. நீங்க இதை முடிக்கணும்னா பூனையோட மணியை அதுகிட்டயே பொருத்தி ஆகணும்னு ஏதோ பெருசா எழுதி இருக்கு, புதிர் போட்டிருக்கு. இவங்க யாருக்கும் ஒண்ணும் புரியல. என்னடா இது பூனைங்கறாங்க, மணின்னு இருக்காங்க. பூனைக்கு மணியை கட்டணுமா, பூனைக்கு நான் எங்கடா போறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க அந்த பாஸ்கெட் பால் கோட்டை அப்படியே பொளந்துகிட்டு ஒரு பெரிய பூனையோட பொம்மை ஒண்ணு வெளியே வருதுங்க. இவங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு அப்படியே நிக்கிறானுங்க மிரண்டு போய். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வெளியே வந்து அந்த பூனை பொம்மை இங்க எலி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சில பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையுமே ஒவ்வொருத்தனா தேடி போய் திங்க ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லா பயல்களுமே சேதறி ஓடுறானுங்க. ஆனா அவங்களால இந்த பாஸ்கெட் பால் கோட்டை விட்டுட்டு வெளியே எங்கேயும் தப்பிச்சு போக முடியல. அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கமா இந்த ரூமுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க கீழே கிடக்கிற ஒரு மணியை பாக்குறாங்க. அதுலயும் ஒரு டைமர் இருக்குங்க. அதுல ஏதோ ஒரு டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதை பார்த்ததுமே நம்ம பசங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, போன லெவல்ல எப்படி ஒரு டைம் முடியறதுக்குள்ள அந்த கேமை முடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த டைம் முடியறதுக்குள்ள அந்த கேமை முடிக்கணும். இப்போ இந்த மணியை அந்த பூனை கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டா இந்த கேமை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ் பண்றாங்க. அதே மாதிரி அந்த பூனையோட கழுத்துல ஒரு பாஸ்கெட் பாலோட கூட மாதிரி ஒன்னு இருக்கு. டைம் முடியறதுக்குள்ள அதுல இந்த மணியை பால் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதை தூக்கி போடணும்னு இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. உடனே ஹீரோ எல்லார்கிட்டயுமே இத அந்த பூனையோட கழுத்துல போட்டா தப்பிச்சிடலாம்னு கத்துறா. ஆனா பூரா பயல்களும் உயிருக்கு பயந்துகிட்டு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இவங்க கூடவே ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் ஒருத்தர் இருப்பானுங்க, சூப்பர் பிளேயர், ஸ்டேட் லெவல்ல விளையாண்டிருக்கான் போல. அவன் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணி எடுத்து அந்த கூடைக்குள்ள போட்டு பாக்குறான். கரெக்டா விழுதுங்க, விழ போகுதுங்க. ஆனா டப்புன்னு அந்த பூனை பயவுல அந்த பாலை கையிலேயே புடிச்சு நிப்பாட்டுது. இவங்க எல்லாரும் ஆச்சரியத்துல வாயை பொளந்துகிட்டு நிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் அந்த பொம்மையா இருந்த பூனைக்கு இப்போ உயிர் வந்துருச்சுங்க. அந்த மணியை கூடையில போட பார்த்த அந்த பிளேயர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மேலேயே திரும்பி அந்த மணி
மணியை தூக்கி வீச அவன் மணியோட சேர்ந்து பறந்து செவத்திலேயே அடிச்சு செத்து போறான். இவ்வளவு நேரம் பொம்மை மாதிரி நகர்ந்துகிட்டு இருந்த அந்த பூனைக்கு இப்போ உண்மையிலேயே உயிர் வந்து அங்க இருக்கிற எல்லாருமே பிடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. மறுபடியும் எல்லாரும் தெரிச்சு ஓடுறானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த பூனை எலி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கீங்களா மட்டும்தான் சாப்பிடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். உடனே இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்ல அந்த எலி ட்ரெஸ்ஸை கலட்டிக்கிட்டு எல்லாருமே நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு மாறுறாங்க. இப்போ அவன் நினைச்ச மாதிரியே எலி ட்ரெஸ் போட்ட யாருமே இல்லாததால அந்த பூனை எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கு. அப்பாடா தப்சம்டா அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்திலேயே அது மறுபடியும் ஒவ்வொரு ஆளா சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறானுங்க அந்த பூனை எலி ட்ரெஸ் போட்டிருந்தா எலி ட்ரெஸ் போட்டவன மட்டும் தான் சாகடிக்குது. ஆனா எலி ட்ரெஸ் போடாம எல்லாருமே நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு மாறினாங்கன்னா அங்க இருக்கிற எல்லா பேருமே சாப்பிட ஆரம்பிக்குது. அப்படி ஒவ்வொருத்தரா சாப்பிடும்போது அந்த பூனை நம்ம ஹீரோயினை சாப்பிட வருது. உடனே நம்ம ஹீரோ அவளை காப்பாத்த அங்க இருக்கிற ஒரு பூனை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பூனை ட்ரெஸ் எலி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்த பாக்குறான். எலி ட்ரெஸ் போட்டதுமே இந்த பூனை என்ன பண்ணும், எலியை நோக்கி தான் வரும், மித்தவங்களை ஒண்ணு செய்யாது. சோ நம்ம ஹீரோ கிட்ட வருது. அவனை பிடிக்க பாக்குது. அவனும் ஒவ்வொரு இடமா ஓடிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு யாரோ வித்தியாசமான வாய்ஸ்ல பேசுற ஒரு சத்தம் கேக்குதுங்க. அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா அந்த பொம்மை பூனை தாங்க இவன் கிட்ட இப்ப பேசிட்டு இருக்கு. அது எப்படி அது பேசுறது இவனுக்கு மட்டும் கேக்குது அப்படின்னு பார்த்தா அந்த எலி ட்ரெஸ் ஒன்னு இப்ப புதுசா மாட்டினா பாத்தீங்களா, அப்படி அந்த எலி ட்ரெஸ் போட்டுக்கிட்டா மட்டும்தான் அந்த பூனை என்ன பேசுது அப்படிங்கறத அவங்களால கேட்க முடியும் போல. அதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோக்கு அந்த பூனை பேசுற அந்த பாஷை புரியுது. அது நம்ம ஹீரோ கிட்ட என்னோட முதுகு ரொம்ப அரிக்குது, என்னால தூங்கவே முடியல, நீ என்னோட முதுக கொஞ்சம் சொரிஞ்சு விடுறியான்னு கேட்க நம்ம ஹீரோவும் இதாண்டா சான்ஸ்னு வேகமா ஓடி போய் அதோட முதுகுல ஏறிக்கிறான். அது முதுக சொரிஞ்சு விடுறான். அப்படி இவன் சொரிய அது அப்படியே சொகுசா இருக்கு. அந்த சொகுசுல கொஞ்ச நேரத்துல அது தூங்க ஆரம்பிக்குதுங்க. உடனே ஹீரோ அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே வந்து சொரிஞ்சு விடுங்க. அது தூங்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஈஸியா அந்த மணியை அதோட கழுத்துல போட முடியும் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி எல்லா பசங்களும் அந்த முதுகு மேல ஏறி சொரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பூனையும் நல்லா சொகுசு கண்டு தூங்க ஆரம்பிக்குதுங்க. நம்ம ஹீரோ இதாண்டா சான்ஸ் அப்படின்னு உடனே அந்த மணியை போட்டலாமேன்னு அந்த மணியை எடுக்க அங்க இருக்கிற ஒருத்தன் கொஞ்சம் இரு, போன கேம் மாதிரியே யாரு பட்டன் அமுக்குறாங்களோ அவங்க மட்டும் தான் உயிரோட இருக்கிற மாதிரி நீ இப்போ அந்த மணியை அந்த கூடைக்குள்ள போட்டேனா நீ மட்டும் தான் உயிரோட இருப்ப, அப்போ நாங்க எல்லாரும் என்ன ஆகுது, நாங்க எல்லாம் செத்து போயிடுமா அப்படின்னு கேட்க ஹீரோ அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, நம்ம எல்லாருமே உயிரோட இருப்போம்னு சொல்ல அங்க இருக்கிற எவனுமே கேட்க மாட்டாங்க. ஹீரோ கிட்ட இருந்து அந்த மணியை புடுங்கி நான் தான் போடுவேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தன் மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. இப்படி இவங்க போற அந்த சத்தத்திலேயே தூங்கிக்கிட்டு இருந்த அந்த கொய்யால பூனை மறுபடியும் கண்ணு முழிக்குதுங்க. கையில இருந்த நகத்தாலேயே ஒவ்வொருத்தனையுமே பிரண்டி பீஸா அறுத்து சாகடிக்குது. நம்மால இனிமே அதை தூங்க வைக்கவே முடியாது, அதுக்கான டைமும் நம்ம கிட்ட இப்ப இல்லன்னு நம்ம ஹீரோ சொல்றான். வேற என்ன தாண்டா பண்றது அப்படின்னு எல்லாருமே கத்துறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அங்க கீழே கிடக்கிற ஒரு கிழிஞ்சு போன பேஸ்கெட் பாலை பாக்குறான். அதை பார்த்துட்டு செமையா ஒரு ஸ்கெட்ச போடுறான், ஒரு பிளான போடுறான். உடனே அந்த மணியையும் எடுத்துக்கிறான், அந்த கிழிஞ்சு போன பேஸ்கெட் பாலையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள ஓடுறான். இதுக்குன்னு பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் ஒரு பேஸ்கெட் பாலை எடுத்து ஒரு துணியை வச்சு சுத்த, அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த மணியை அந்த கிழிஞ்சு போன பேஸ்கெட் பாலுக்குள்ளேயே வச்சு துணியால சுத்துறான். ரெண்டு பேருமே ஒன்னா அந்த ரூம் விட்டு போய் வெளியே வராங்க. ரெண்டு பேர் கையிலுமே துணியால சுத்தப்பட்ட ஒரு பால் இருக்கு. அதுல ஒன்னு அந்த மணி, இன்னொன்னு ஒரு சாதாரண பேஸ்கெட் பால். இந்த ரெண்டுல எது அந்த மணி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, அந்த பூனைக்கும் தெரியாது. அது ரெண்டு பேரையுமே பாக்குது. ரெண்டு பேரும் தனித்தனியா ஒரே நேரத்துல ஓடி வந்து அந்த பேஸ்கெட் பாலை அதோட கழுத்துல போட பாக்குறாங்க. அந்த பூனை ரெண்டு பேர் கையிலயுமே பாக்குதுங்க. அதுல நம்ம ஹீரோவோட கையில இருக்கிறது தான் அந்த பேஸ்கெட் பால் அப்படிங்கறத பாத்துருது. அப்போ ஹீரோயின் வச்சிருக்கா பாத்தீங்களா, அதுதான் அந்த மணியா இருக்கும், அதை போட விடாம தட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அது தட்டி விடவும் செஞ்சிருது. ஆனா நம்ம ஹீரோ அந்த மணியை அந்த பேஸ்கெட் பாலுக்குள்ள வச்சிருந்து அந்த பூனைக்கே தெரியாம நம்ம ஹீரோ கரெக்டா குறியெல்லாம் வச்சு அந்த பேஸ்கெட் பாலுக்குள்ள இந்த மணியை தூக்கி போடுறான். ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கான்னா அந்த பூனையை ஏமாத்தணும் சொல்லிட்டு இந்த மணியை ஒரு பேஸ்கெட் பாலுக்குள்ள ஒளிய வச்சு அந்த பேஸ்கெட் பாலுக்கு மேல ஒரு துணியால லைட்டா கவர் பண்ணி வச்சு அந்த பாலை அரைகுறையா அந்த பூனைக்கு காமிச்சு என்கிட்ட இருக்கிறது பால் தான் மணி இல்ல அப்படின்னு அந்த பூனையை ஏமாத்தி கரெக்டா போட பாக்குறான். இவ்வளவு யோசிச்சு அந்த பைய கரெக்டா குறி வச்சு போட்டான்ல, அது அந்த கூடையில பட்டு எகிரி மறுபடியும் மேல வருதுங்க, உள்ள போகல. ஐயோ எல்லாமே போச்சு அப்படின்னு பார்த்தா அந்நேரம் பார்த்து கரெக்டா நம்ம படத்தோட வில்லன், அதான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த ஸ்கூலோட டானு, அந்த பரட்ட தலைவரான், அவன் அந்த பூனையோட தலை வழியா ஏறி மிஸ் ஆன அந்த மணியை பிடிச்சு கரெக்டா அந்த டைம் முடியறதுக்குள்ள அந்த கூடைக்குள்ள போட்டுறாங்க. அதோட இந்த கேம் முடியுது. அந்த பூனை கேம் ஓவர் அப்படின்னு சொல்லி தானா ஆஃப் ஆயிடுது. ஆனா இப்போ அந்த மணியை கூடையில போட்டது நம்ம வில்லன், கூடையில போட ஹெல்ப் பண்ணது நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோயின். சோ இந்த வில்லன், ஹீரோ, ஹீரோயின் இவங்க மூணு பேர் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா பேரையுமே நம்ம வில்லனே குத்தி கொன்னுறான். கொன்னுட்டு இதாண்டா கடவுளோட கணக்கு, இந்த உலகத்துல பலவீனமானவங்க இருக்கவே கூடாது, நம்மள மாதிரி பலசாலிங்க மட்டும்தான் இருக்கணும், நீயும் நானும் ஒண்ணுதான்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். இத கேட்ட நம்ம ஹீரோயின் அவன் ஒன்ன மாதிரி இல்ல, அவன் ரொம்பவே நல்லவன்னு சொல்லி வில்லங்கிட்டயே சண்டை போடுறான். நம்ம வில்லன் சும்மா இருப்பானா, ஹீரோயினையும் குத்தி கொள்ள வரான். அதே நேரம் அந்த பூனையோட வாயில இருந்து ஏதோ ஒரு புகை மாதிரி வருது. இவங்க எல்லாரையுமே மயக்கமடைய செய்யுங்க. போன லெவல்ல என்னாச்சு, அந்த கேம்ல எவன் ஜெயிக்கிறானோ அவன் மட்டும் உசுரோட இருந்தா மீதி எல்லாத்தையுமே அந்த
அந்த பொம்மையை கொன்னுச்சு. இந்த லெவல்ல என்னாச்சு, பொம்மை கொல்றதுக்கு முன்னாடியே நம்ம வில்லன் சுத்தி இருந்த எல்லாமே பலகீனமானவங்கன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே அவனே கொண்டுறான். நம்ம ஹீரோயினும் கொல்ல பாக்குற அதே சமயம் ஏதோ ஒரு புகை மாதிரி வருது. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இப்பதான் இந்த ஸ்கூலுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறது வெளியே இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குங்க. அந்த ஊரு ஃபுல்லாவே இதே பேச்சாதான் இருக்கு. மக்கள் எல்லாருமே ஒரே பரபரப்பா இருக்காங்க. டிவி நியூஸ் எல்லாத்துலயுமே இத பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சம்பவம் இந்த ஸ்கூல்ல மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற ஏன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்கூல்லயுமே நடந்துகிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க லட்சக்கணக்கான ஸ்கூல் பசங்க செத்து போயிருக்காங்க. அதுவும் உயிர் பிழைச்ச ஒரு சில பசங்க மட்டும்தான் அவங்க காணாம போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. டிவி நியூஸ்ல எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பஞ்சாயத்து தான் ஓடிட்டு இருக்கு. அதே சமயம் அந்த ஊர்ல ஒரு பெரிய கியூப் பாக்ஸ் மாதிரி ஒண்ணு வானத்துல அப்படியே மிதந்துகிட்டு பறந்து வர மாதிரி காமிக்கிறாங்க. அது என்னவா இருக்கும்னு அவங்களுக்கும் தெரியல. ஆனா அந்த மாதிரியான கியூப் எல்லா ஊர்லயுமே மிதந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ ஒரு பக்கம் அந்த பசங்களை பத்தின பேச்சு, இன்னொரு பக்கம் இந்த கியூப் என்னவா இருக்கும்னு பேச்சு. டிவில இத பத்தி எல்லாம் விவாதம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் இதெல்லாம் கண்டிப்பா தீவிரவாதிகளோட வேலையா தான் இருக்கும், இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த விவாத மேடையிலேயே ஒரு ஆளு பார்க்கவே முரட்டு காமெடியா இருக்காப்ல. அந்த ஆளு என்ன சொல்றாப்லனா, இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி தீவிரவாதிங்க வேலை இல்ல, இது எல்லாமே ஏலியன்ஸோட வேலைன்னு அந்த ஆளு அவன் ஒரு கதையை கட்ட ஆரம்பிக்கிறான். அதோட இப்ப ஸ்கூல்ல காணாம போன மிச்ச பசங்களும் கூட அந்த கியூபுக்குள்ள தான் இருக்காங்க. அங்க இருந்து தப்பிச்சு உயிரோட வராங்களோ அவங்க தான் நம்ம கடவுளோட குழந்தைங்க, அவங்க தான் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அப்படி இப்படின்னு பைத்தியக்கார மாதிரி பேசுறான். இவங்கள விடுங்க, ரோட்டோரமா மக்கள் வாழ்வாங்க பாத்தீங்களா, அவங்க கூட இத பத்திய விவாதங்கள் தான், இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி ரோட்டோரமா இருக்கிற ஒரு சிலர் இந்த ரேடியோவையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரேடியோலயே நியூஸ் ஓடு இல்லையா, விவாதம் ஓடு இல்லையா, அதையும் கேட்டுக்கிட்டு அவங்களும் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கேட்கிற அந்த ரேடியோ லைட்டா மக்கர் பண்ணுது, பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது. அப்போ அந்த வழியா போன ஒரு பிச்சைக்காரன் தாங்க அந்த ரேடியோவை தட்டி சரி பண்ணி விட்டுட்டு போறான். இந்த பிச்சைக்காரனை பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இவனும் ஒரு முக்கியமான கேரக்டர் தாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அங்க ஒரு பயபுள்ள அவன் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காங்க. சாப்பிடுறதுக்கு கூட வெளியே வர மாட்டான் போல, திங்கிறதுல இருந்து தூங்குற வரைக்கும் இதே ரூம்ல தான் இருப்பான் போல. அதோட இந்த ரூம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரே பொம்மைகளா இருக்குங்க. டிவிலையும் பொம்மை படம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இவன் கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஏதோ தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் யாருன்னு மட்டும் சரியா தெரியல. இப்படி இங்க வெளியே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு இடத்துல இருந்து கண்ணு முழிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பக்கத்திலேயே ஒரு பொண்ணு இருக்கா. அவன் உனக்கு ஒண்ணு ஆகலையேன்னு நம்ம ஹீரோ கிட்ட பேசுறான். ஹீரோவும் பக்கத்துல இருக்கிறது ஹீரோயின் தான் நினைச்சுக்கிட்டு பேசுறான். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அது நம்ம ஹீரோயினே கிடையாது அப்படிங்கிறது. இப்போ இவ யாருடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டாங்க. சின்ன வயசுல ரெண்டு பேரும் ஒன்னா தான் படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவ வேற ஒரு ஸ்கூல்லையும் நம்ம ஹீரோ வேற ஒரு ஸ்கூல்லையும் சேர்ந்திருப்பாங்க. ஆனா இங்க எங்கன்னே தெரியாத ஒரு இடத்துல இவளை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கே செம ஷாக்காக, நீ என்னடி பண்ற, எப்படி இங்க வந்த, நம்ம எங்க இருக்கோம்னு முத நமக்கு என்ன ஆச்சுன்னு கேள்வியா கேக்குறான். அந்த பொண்ணு எங்க ஸ்கூல்லயும் இதே மாதிரி நடந்துச்சு, நான் கண்ணு முழிச்சு பார்த்தா இங்க இருக்கேன், பக்கத்திலேயே நீயும் மயக்கத்துல கிடந்தேன்னு எல்லாத்தையுமே சொல்றான். இப்போ இவங்க இருக்கிற இதே ரூம்லயே வேற ஒரு ஸ்கூலை சேர்ந்த இன்னொருத்தனும் இருக்கா. கையில ஒரு லேப்டாப் எல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஃபார்முலா எல்லாம் போட்டு எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேற ஸ்கூல்ல இருந்து வந்த இன்னொரு பொண்ணையும் காமிக்கிறாங்க. அவ அழுதுகிட்டே இன்னொரு பக்கம் உட்கார்ந்திருக்கா. இப்படி இந்த ரூம்ல மொத்தமா இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்பதான் ஹீரோயின் எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறான். ஆனா அவளை இங்க காணோம். அவளை தேட இங்க இருந்து வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமோட கதவை திறக்க பாக்குறான். ஆனா அந்த கதவு திறக்க முடியல. இப்பதான் அங்க அந்த லேப்டாப் வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா பாத்தீங்களா, அந்த பைய ஹீரோ கிட்ட பேசுறான். இப்ப நம்ம எல்லாருமே ஒரு பெரிய கியூபுக்குள்ள இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். அங்க இருக்கிற ஒரு எல்இடி ஸ்கிரீன்லயும் ஆன் பண்ணி விட்டு அதுல வெளியே நடக்கிற எல்லாத்தையுமே தெரியுதுங்க. வெளியே டிவி நியூஸ்ல என்னமா பேசுறாங்க, அவங்க என்ன கருத்தெல்லாம் சொல்றாங்க எல்லாமே தெரியுது. இப்பதான் நம்ம ஹீரோக்கே புரிய வருது, நாம வானத்துல மிதக்கிற இந்த பெரிய கியூபுக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போயே ஆகணும்ல, அதுக்கு உன்கிட்ட ஏதாவது வழி இருக்கான்னு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட கேட்க, அவன் நம்மால இங்க இருந்து தப்பிச்செல்லாம் போக முடியாது, எந்த வழியும் இல்ல, நீயே பார்த்தேல இந்த கியூப்ல இருந்து வெளியே போறதுக்கோ இல்ல வெளியே இருந்து இந்த கியூபுக்குள்ள வரதுக்கோ எந்த வழியுமே இல்லைன்னு சொல்றான். கதவே இல்லையா. அப்புறம் நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்க, நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வழி, நம்ம அடுத்த லெவல் கேமுக்கு வெயிட் பண்ணியே ஆகணும். அந்த கேமை விளையாண்டு யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் தப்பிக்க முடியும், அதான் வழின்னு சொல்றான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்து அந்த எல்இடி ஸ்கிரீன்ல ஒரு மெசேஜ் வருது. இந்த கேம் ஆரம்பிக்கும் போது இதை முடிக்க நீங்க சாவியை தேடணும், அதை வச்சு உங்களால தப்பிக்க முடியும்னு சொல்லி போயிட்டு இருக்கு. இப்படி இந்த மெசேஜ் வந்த உடனே அந்த ரூமோட கதவை திறந்துகிட்டு ஒரு 4 பொம்மைங்க பாட்டு பாடிக்கிட்டே உள்ள வருது. பாக்குறதுக்கு ஒரு தூண் மாதிரி இருக்குங்க. அதுக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பேர் எழுதி வச்சிருக்காங்க. அந்த பொம்மைகளுக்கு தனித்தனியா பேர் இருக்கு போல. அந்த பொம்மைங்க எல்லாம் இவங்க கிட்ட சரி வாங்க விளையாடலாமா அப்படின்னு ஆரம்பிக்குதுங்க. இப்ப விளையாட போற இந்த கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்க. என்னன்னா, உங்கள ஒரு ஆளு கண்ணை கட்டிக்கணும், நாங்க 4 பேரும் உங்களை சுத்தி நின்னு பாட்டு பாடுவோம். அப்படி பாடி முடிச்சதும் உங்களுக்கு பின்னாடி யாரு நிக்கிறாங்களோ, எந்த
பொம்மை நிக்குதோ அதோட பேரை கரெக்டா சொல்லணும். கரெக்டா சொல்லாட்டா நீங்க தோத்து போயிடுவீங்க, செத்து போயிடுவீங்க. கரெக்டா சொல்லிட்டா நீங்க தாங்க வின் அப்படின்னு ரொம்பவே சிம்பிளா சொல்லுதுங்க. நமக்கும் கேட்க சிம்பிளா தான் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. போன 2 கேமை விட இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு அங்க இருக்கிற பசங்க எல்லாம் நினைக்கிறாங்க. அதுலயும் நம்ம லேப்டாப் நோண்டிக்கிட்டு இருந்தா பாத்தீங்களா, அந்த பையன் ஆளுக்கு பரவாயில்லையே இவ்வளவுதான் கேமா, நானே ஆளா வரேன்னு வாண்டடா போய் மாட்டிக்கிறான். இப்போ அவனோட கண்ணுல ஒரு துணியை கட்டி அவனை நடுவுல உட்கார வச்சு உள்ள வந்து அந்த 4 பொம்மைகளும் அவனை சுத்தி பாட்டு பாடுதுங்க, கும்மி அடிக்குது. கொஞ்ச நேரத்துல பாட்டு பாடுறத நிறுத்திட்டு உனக்கு பின்னாடி யாரு இருக்கா, எந்த பொம்மை இருக்கு, அதோட பேரை சொல்லுன்னு கேக்குதுங்க. அதுவும் உனக்கு 10 செகண்ட் தான் டைம், அதுக்குள்ள நீ சொல்லி ஆகணும்னு சொல்ல இவனும் ஏதோ ஒரு பொம்மையோட பேரை சொல்லி விடுறான். ஆனா பின்னாடி திரும்பி பார்த்தா அது அந்த பொம்மை இல்லைங்க, வேற ஒரு பொம்மை. இப்போ தப்பா சொன்னதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பொம்மையோட கண்ணுல இருந்து லேசர் மாதிரி ஒண்ணு வந்து இவனோட நெத்திலேயே படுது. உடனே இவனோட மொத்த உடம்பும் அந்த பொம்மைக்குள்ள கட்டுப்படுத்தப்பட ஆரம்பிக்குதுங்க. அதாவது இந்த பொம்மைகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள அவனோட உடம்பு வந்துருது. இப்ப அவன் பதில் தப்பா சொன்னான் இல்லையா, அவனை கண்ட்ரோல் பண்ணி அவனோட தலைய கீழே தரையில முட்டை வச்சு அப்படியே தலைய நசுங்குற அளவுக்கு முட்டி சாகடிக்குதுங்க. இப்போ அந்த ரூம்ல இருந்த 4 பசங்கள ஒருத்தன் காலி. அடுத்து யாருப்பா வரீங்கன்னு சொல்லி கேட்க ஒரு பயிலும் இப்ப போக மாட்டான். நம்ம ஹீரோவும் அவன் சின்ன வயசு ஃப்ரெண்டும் பயந்துகிட்டு அப்படியே நிக்கிறாங்க. இப்படி யாருமே வராததால அந்த பொம்மைகள் எல்லாம் சேர்ந்து அங்க இவங்க கூட இன்னொரு ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு பொண்ணு இருந்தா பாத்தீங்களா, அவளை சூஸ் பண்ணுதுங்க. அவளை இந்த மரண விளையாட்டுக்கு கூப்பிடுதுங்க. ஆனா அவ வரமாட்டா, பயந்துகிட்டே எனக்கு விளையாட விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறா. இதை கேட்ட அந்த பொம்மைங்க அப்படி எல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது, நீ ஏன் விளையாடாலும் செத்து போவ அப்படின்னு சொல்லி கொல்ல போகுதுங்க. உடனே இந்த பொண்ணு வேற வழி இல்லாம சரி நான் விளையாட வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குது. இப்போ அதே மாதிரி அந்த பொண்ணோட கண்ணையும் கட்டி அவளை நடுவுல உட்கார வச்சு கும்மி அடிக்குதுங்க, பாட்டி பாடுதுங்க. பாட்டி பாடி முடிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி போய் ஒரு பொம்மை நிக்குது. பின்னாடி யார் இருக்கா கரெக்டா சொல்லு பாப்போம் அப்படின்னு கேக்குது. இந்த பொண்ணு பயந்துகிட்டே நடுங்கிக்கிட்டே பேசாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. உனக்கான டைம் முடிஞ்சு போச்சுன்னு அந்த பொம்மை சொல்லுதுங்க. இவ உடனே அங்க இருந்து ஓடுறா. இருந்தாலும் அதுங்க அவளை விடுற மாதிரியே தெரியலங்க. அவ நெத்திலையும் ஒரு லேசரை போட்டு அவளை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அவ 2 காலையும் பிடிச்சு இழுத்து 2ஆ பொளந்தே கொடூரமா சாகடிக்குதுங்க. இதுக்கடுத்து அடுத்த ஆளா அந்த பொம்மைங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா பாத்தீங்களா, அவளை சூஸ் பண்ணுதுங்க. அவளை விளையாட கூப்பிடுதுங்க. ஆனா அவளும் பயந்துகிட்டே போக மாட்டா. இப்போ அவளை அதுங்க கிட்ட இருந்து காப்பாத்த நம்ம ஹீரோ தானா போய் நான் விளையாட வரேன்னு சொல்றான். அந்த பொம்மைகளும் சரி வாராசா அப்படின்னு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு கும்மி அடிக்குதுங்க. கும்மி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப யாரு பின்னாடி இருக்காங்கன்னு கேட்க ஹீரோ அமைதியாவே இருக்கா. அப்போ உன்னோட டைம் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு பொம்மை சொல்ற அந்த சத்தம் மட்டும் கேக்குது. உடனே அங்க அவனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பொம்மை நான் உன்னை கொல்ல போறேன்னு பேச ஆரம்பிக்குது. இதை கேட்டதும் ஹீரோ கரெக்டா அவனுக்கு பின்னாடி இருக்கிற பொம்மையோட பேரை சொல்லிடுறான். அவன் என்னதான் கரெக்டா இப்ப சொன்னாலுமே அவன் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்கான். அதனால இவன் தோத்துட்டான்னு அங்க இருக்கிற ஒரு பொம்மை சொல்ல நம்ம ஹீரோ இல்ல எனக்கு இன்னும் டைம் முடியல, ஆக்சுவலா நான் டைம் முடியறதுக்குள்ளேயே சரியான பதில் சொல்லிட்டேன்னு சொல்றான். எப்படின்னு பார்த்தா இப்பதான் நம்ம ஹீரோ அவன் கையில வச்சிருக்கிற அவனோட போனை காமிக்கிறான். அதுல இப்போ இவனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு செத்து போனா பாத்தீங்களா, அப்போ அவ விளையாடும் போது அந்த பொம்மை உனக்கு டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். அந்த வாய்ஸை இவன் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். இப்போ இவன் விளையாடும் போது அந்த ரெக்கார்டர் தாங்க இவன் ஆன் பண்ணி விட்டுருக்கான். இது தெரியாம இவனுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பொம்மை வாயை திறக்க அப்போ அந்த பொம்மைக்கு பக்கத்துல இருக்கிற பொம்மை தான் இவனுக்கு பின்னாடி இருக்கிறதுன்னு கரெக்டா நம்ம பைய கெஸ் பண்ணி பேரை சொல்லிடுறான். அதுவும் இவனோட டைம் முடியறதுக்குள்ள சரியா சொல்லிடுறான். செமல இதோட இந்த கேமும் முடியுதுங்க. இதுல இவன் தான் வின் பண்றாப்ல. அங்க இருந்த அந்த பொம்மைகள் எல்லாம் தோத்து போச்சு இல்லையா, அதனால எல்லாமே வெடிச்சு சிதறுங்க. அதுக்குள்ள இருந்து ஒரு சாவியும் வெளியே வந்து விழுகுது. இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த எல்இடி ஸ்கிரீன்ல ஒன்னு சொல்லிருப்பாங்க, சாவியை கண்டுபிடிச்சா இங்க இருந்து வெளியே போகலாம் அப்படின்னு. அந்த சாவி தாங்க இது. இப்போ அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் அவன் சின்ன வயசு ஃப்ரெண்ட் அவளும் இந்த ரூமை விட்டு வெளியே போறாங்க. வெளியே போய் பார்த்தா ஒரே ரூமா இருக்குங்க. அப்படி ஒரு ரூம்ல இருந்து ஒரு பையன் ஓடி வரான். உங்க கைய கொடுங்க, கைய ஒன்னா பிடிச்சுக்கோங்கன்னு கத்திக்கிட்டே ஓடி வரான். வரவன் பின்னாடியே ஒரு பொம்மையும் துரத்துக்கிட்டே வருது. இவனை கொல்றதுக்காக தாங்க வருது. இவன் அதுகிட்ட மாட்டாம எப்படியோ ஓடி வந்து இவங்க கைய பிடிச்சிடறான். அதை பார்த்ததும் அந்த பொம்மையும் எதுவும் பண்ணாம போயிடுது. என்னடா அப்படின்னு பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் கைகோர்த்து நின்னா அந்த பொம்மை எதுவும் பண்ணாதான். இதான் அந்த பொம்மையோட கான்செப்ட்னு இப்ப ஓடி வந்து அந்த பையன் சொல்றான். ஓடி வந்து இவன் கையிலையும் ஒரு சாவி இருக்கும். இவன் வேற ஒரு ரூம்ல இருந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்கான் போல. அப்படியே கொஞ்சம் தூரம் போக அங்க நம்ம ஹீரோயின் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரா. அவ கையிலையும் சாவி இல்லங்க. அவ கையில சாவி இல்லையா, அடடா. அதோட பின்னாடி இப்போ ஒருத்தனை துரத்துக்கிட்டு வந்தது பாத்தீங்களா, அந்த பொம்மையும் இப்போ துரத்துக்கிட்டே வருது. கிட்டத்தட்ட அவளை அந்த பொம்மை பிடிச்சிருதுங்க. இத பார்த்து நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, இவன் தான் ஹீரோவாச்சு. அப்படியே வேகமா ஓடி பறந்து போய் நம்ம ஹீரோயினோட கைய பிடிக்கிறான். இத பார்த்தது அந்த பொம்மை ஹீரோயினை ஒண்ணு பண்ணாம விட்டுட்டு போயிடுது. ஹீரோ அவகிட்ட எங்க உன் கையில சாவிய காணமே அப்படின்னு கேட்க அவ நம்ம வில்லனை சொல்றா. அவனும் நானும் ஒரே ரூம்ல தான் இருந்தோம், வின் பண்ணவும் அவன் சாவியை எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டான்னு சொல்றான். அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு இடத்துல உருண்டையா ஒரு பொம்மை செவத்தை உடைச்சுக்கிட்டு வந்து நிக்குது. அது மேல ஒரு டைமர் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட அந்த பொம்மையில சாவி போடுறதுக்காகவே ஒரு ஓட்டையும் இருக்கு. அங்க 2 பசங்க கையில சாவியோட நின்னுக்கிட்டு இருக்கு. அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பசங்க கையில சாவி இருக்கு, அதை கையில வச்சுக்கிட்டு அதை பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அவன் கூட இருந்த மத்த பசங்களும் வந்துடுறாங்க. இப்போ டைம் முடியறதுக்குள்ள அந்த பொம்மையில இவங்க வச்சிருக்கிற அந்த சாவி எல்லாம் போட்டா இந்த கேம் முடிஞ்சிடும். இவங்க இங்க இருந்து வெளியே போயிடலாம்னு ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க. ஆனா அங்க தாங்க இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. இவங்க கிட்ட இருக்கிறதோ 4 சாவி, ஆனா
ஆனா அந்த பொம்மைக்குள்ள சாவி மாற்ற இடங்கள் மொத்தம் 7 இருக்கு. 4 சாவி தான் இவங்க கையில வச்சிருக்காங்க. ஆனா 7 சாவி போடுற மாதிரி ஓட்ட அந்த பொம்மையில இருக்கு. இப்போ என்னடா பண்றது, டைம் வேற முடிய போகுதே அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்க. அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு பரபரப்பா இருக்கு. எல்லாருமே செத்து போயிட போறாங்களா, இல்ல எதுக்கு இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எவன்டா இந்த படத்தை எழுதுனது, எவன்டா இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட்ல இருந்து அப்படின்னு பார்த்தா அது எல்லாத்தையுமே நாளைக்கு பார்ப்போம். ரொம்ப லென்த்தியா பேசிட்டேன். தேங்க்யூ.